அடுத்த crop is sunflower. ஸோ நம்ம ஆயில் சீட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில்னா எப்படி? ஸோ ஹீலியாந்தஸ் ஆனஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் அ ஃப்ளார். ஆக்சுவலி ஃப்ளாரே ரொம்ப அழகான ஃப்ளார் தான். அண்ட் அதோட ஆயிலுமே வந்து மேஜராக இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து லினோலினிக் ஆசிட் தான், தட் இஸ் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான். ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு சூட்டபிள். ஆரிஜின் வந்து மெக்சிகோ. ஃபேமிலி வந்து ஆஸ்டரேஷியே ஆர் கம்போசிட்டே. இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து கேபிட்டலும், அதாவது டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் மேல நமக்கு ஃப்ளார்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா சன்ஃப்ளவர்ல அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது, சென்டர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பெட்டல்ஸோ இல்ல நடுவுல இருக்கிறது ஆந்தரோ கிடையாது. ஆக்சுவலி அது ஒவ்வொரு பெட்டலும் பெட்டல் மாதிரி இருக்கிறதும் ஒவ்வொரு ஃப்ளார். நீங்க நடுவுல பாக்குற ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஃப்ளார். அந்த ஃப்ளாரோட ஒட்டுமொத்த கலெக்ஷன் கம்பேரிசன் தான் நீங்க ஹோல் ஃப்ளாரா நம்ம அதை ஃப்ளார்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, தட் இஸ் அந்த ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு பேர் தான் கேபிட்டலம். அங்க இருக்க ஒவ்வொருத்துலயும் நமக்கு 2 டைப் ஃப்ளார்ஸ் இருக்கும், டிஸ்க் ஃப்ளார்ஸ் அண்ட் லே ஃப்ளாரட்ஸ். அந்த 2 ஃப்ளாரட்ஸுமே வந்து ஈச் ஒன் ஹேஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளார் மாதிரி தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அதோட ஃப்ரூட் வந்து அக்கீன். இது வந்து மாடர்ன்ல இப்போ வந்து டுவார்ஃப் அண்ட் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டி இருக்கு. பட் ஜென்ரலி இட்ஸ் அ டே நியூட்ரல் பிளான்ட். எனி சீசன்லையுமே நம்ம க்ரோ பண்ண முடியும். சீட் ரேட் வந்து 8 to 10 kg per hectare. ஸ்பேசிங் வந்து 60 cross 20 centimeter. ஓகே, அண்ட் இதோட பாலினேஷன் வந்து ஹனி பீஸ்னால ஆப்வியஸ்லி நமக்கு நெக்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஹனி பீஸ் அட்ராக்ட் ஆகும். யா, ஸோ யா, பாலினேஷன் பை ஹனி பீஸ் அண்ட் சன். எப்படி சொல்ல, சன்ஃப்ளவருக்கு நமக்கே தெரியும் அது இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த சன். சன் எங்கெல்லாம் போகுதோ அதுக்கு டுவர்ட்ஸ் இது சேஞ்ச் ஆகும். அந்த ஃபெனாமினனுக்கு பேர் வந்து ஹீலியோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் அது எப்படி சொல்ல, ஆக்சுவலி இது வந்து யங் பிளான்ட்ஸ்ல ஹேப்பன்ஸ். பட் இது வந்து மெச்சூர்ல கிடையாது. மெச்சூர்ல சன் ட்ராக்கிங் இருக்காது, ஸ்டேஷனரியா தான் இருக்கும். ஓகே, யா, சன்ஃப்ளவர் முடிஞ்சு. அடுத்து சாஃப்ளார். சன்ஃப்ளவர் மாதிரியே இன்னொன்று சாஃப்ளார். ஸோ இட் இஸ் வந்து கர்தாமஸ் டிங்டோரியஸ். இதுலேயுமே நமக்கு ஹையஸ்ட் புஃபா இருக்கு. தட் இஸ் புஃபா மீன்ஸ் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அகெயின் குட் ஃபார் ஹார்ட் பேஷண்ட்ஸ். நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல், பிளட் லெவல், அதாவது கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கிறதுக்கும் ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சேம் ஃபேமிலி ஆஸ் திஸ் கம்போசிட்டே, இன்ஃப்ளாரசன்ஸ் கேபிட்டலம். ஃப்ரூட் வந்து அக்கீன். சீட் ரேட் வந்து 15 to 20 kg per hectare. அண்ட் எல்லா ஃபீல்டு கிராப்ஸ்லையுமே ட்ரவுட் டாலரண்ட்டாகவும் இருக்கு. யா, ஸோ ட்ரெடிஷ்னலி இது வந்து எப்படி சொல்ல, கலரிங்காக, ஃப்ளேவரிங் ஃபுட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெடிசின்ஸ் மெயினாக ரெட் கலர் கார்த்தமன் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் எல்லோ டைஸ் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கலரிங் கார்த்தமன் வந்து ரெட் கலர், ஆரஞ்சு கலர் டு ஃபேப்ரிக் as well as ஃபுட். எல்லோ கார்த்தமின் வந்து எல்லோ கலர் கொடுக்கும். ஓகே, பிஃபோர் சிந்தட்டிக் டை சாஃப்ளார் தான் வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ரெட் அண்ட் எல்லோ கலர். மேபி மெயினாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஏஷியன் ரீஜன்ஸில் சாஃப்ளார் தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது இந்த ரெட் கலர் இருக்குல்ல, சாஃப்ரான் எக்ஸ்பென்சிவ் சாஃப்ரானுக்கு அடல்டரண்டா, அதாவது அதோட அடல்ட்ரேட்டா வந்து இது நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாஸ்டர்ட் சாஃப்ரான். ஸோ த பிளான்ட் ஹேஸ் தானி பிராக்ஸ். அதாவது அதனால இது என்னன்னா கிரேசிங்ல இருந்து நமக்கு நேச்சுரல் ப்ரிவென்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ அண்ட் இது வந்து ஏன் நம்ம ட்ரவுட் டாலரண்ட்னு சொல்றோம், ஆக்சுவலி முன்னாடி பாயிண்ட்டோட கண்டினியூஷன். ஏன் நம்ம ட்ரவுட் டாலரண்ட் சொல்றோம்னா, இது டீப் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால. அண்ட் யா, ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் லாஸ்ட் 50 years ஆர் ஸோ இது வந்து மெயினாக வெஜிடபிள் ஆயில் சீட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். யா, அவ்வளோதான். ஸோ இது வந்து சாஃப்ரானுக்கு சீப்பர் சப்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால இது பாஸ்டர்ட் சாஃப்ரான்னு சொல்கிறோம். இதுலேயும் லினோலிக் ஆசிட் அதிகம், 78.5%. ஸோ ஹெல்த் ஹார்ட் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கியூமின். நீங்கள் கேட்கலாம், இது வந்து கியூமின் இஸ் ஒரு ஸ்பைஸ் கிராப். யா, பட் ஏன் இது வந்து நம்ம அக்ரானமியில் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ஸ்டில் வி கண்டினியூ. ஸோ கியூமினம் சைமினம் விச் இஸ் கியூமின் அப்படின்னா என்ன, சீரகம். யா, இல்லையா, நம்ம அஞ்சரைப்பெட்டியில் வீட்டில் இல்லாமல் இருக்காது, யூஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஜீரா ஆர் ஜீரா. ஃபேமிலி வந்து ஏபிஏஷியே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா
ட்ரை சீட்ஸை நம்ம cuisinesக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபார் போத் ஹோல் ஆஸ் வெல் அஸ் கிரவுண்ட். பொடியாகவும் யூஸ் பண்ணுறோம், ஹோலாகவும் யூஸ் பண்ணுறோம். இதில் வாலட்டைல் ஆயில் இருக்குது 2.5 to 4%. அண்ட் cuminol அதுதான் அந்த அரோமா அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா நம்ம நார்த் இந்தியாவில் ஜல்ஜீரான்னு குடிப்போம் இல்லையா, ஒரு காமனான சம்மர் ட்ரிங்க். அதில் இருக்க மேஜர் ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ட் வந்து cumin சீட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ரொடியூசர். ஓகே, ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் வந்து இந்தியா தான். 70% ஆஃப் த வேர்ல்டு சப்ளை கொடுக்கறதும் நாம தான். அண்ட் அந்த ப்ரொடக்ஷன்ல 90% கன்சியூம் பண்றதும் நாம தான். ஸோ வேர்ல்டு கியூமின்ல 63% கன்சியூம் பண்றது இந்தியா தான். ஸோ மேஜர் ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் கன்சியூமர் நம்ம தான். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம நம்ம டொமஸ்டிக் டைனமிக்ஸ் தான், நம்ம செட் பண்றது தான் கியூமினோட ப்ரைஸ். எந்த குளோபல் மார்க்கெட்டும் பெருசா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது இல்லை. அண்ட் இதுல மெயினா குஜராத் அண்ட் ராஜஸ்தான் தான் எசென்ஷியலி அவங்க தான் வந்து கண்ட்ரோலே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், cumin சப்ளை, ப்ரொடக்ஷன், ப்ரைஸ் எல்லாமே. ஏன்னா அவங்க தான் மேஜரா ப்ரொடியூஸும் பண்றாங்க, சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் cumin. ஸோ அவங்க தான் மேஜரா அதுக்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ணுவாங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட்ல இதோட ப்ரொடக்ஷனுக்கு பெருசா காம்படிஷன் இல்லாததுனால அதோட ஒட்டுமொத்த ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், மார்க்கெட் டைனமிக்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்தியா தான். ஓகே, ஸோ இதோட ஜெர்மினேஷனுக்கு முன்னாடி 8 hours சோக்கிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு ஹார்ட் சீ கோட் இருக்கும், வாலட்டைல் ஆயில் இருக்கு. ஸோ அதனால நமக்கு ஜெர்மினேஷனை இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இந்த அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, ஐ மீன் அதை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம சோக் பண்ணுறோம். ஸோ என்னவாகுது, வாலட்டைல் ஆயிலாம் லீச் அவுட் ஆகி நமக்கு சீட் கோட் எல்லாம் ஹைட்ரேட் ஆகும். ஸோ பயோகெமிக்கல் ஆக்டிவேஷன் நடக்கும், நமக்கு ஜெர்மினேஷன் நடக்கும். ஓகே, வித்தின் 4 to 5 டேஸில் வந்து நமக்கு ஜெர்மினேஷன் நடந்துடும் இஃப் வி soak in water for 8 hours. So seed rate வந்து 12 to 15 kgs per hectare. And cumin seeds வந்து மெயினா பாயிண்டிங்னா இது வந்து salinity சென்சிட்டிவ். ஸோ ஹெவி சாயில்ஸ்ல எமர்ஜென்ஸ் வந்து கஷ்டம். ஸோ வெல் ட்ரைன்ட் லோமி சாயில், ஸ்மூத் சீட் பெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜெர்மினேஷன். அண்ட் இதோட சோயிங் டெப்த் வந்து வெறும் 1 to 2 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஸோ sowing method broadcasting or line sowing. Sowing depth வந்து 1 to 2 centimeter. And important cultivar பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜீரா 19, ராஜஸ்தான் ஜீரா 209, யார்ஸ் 1, குஜராத் cumin 1, குஜராத் cumin 4. இதுதான் நியூ கல்டிவர், மெயின்லி ஃபார் அந்த ஏரியாக்குன்னே, வெஸ்டர்ன் ராஜஸ்தான் அண்ட் குஜராத்துக்குன்னே வந்து ஸ்பெஷலாக வந்து டிசைன் பண்ணுது. ஸோ அதர் வெரைட்டிஸ் அதாவது இருக்கு, அது மல்டி லொகேஷன் ட்ரையரில் இன்னும் இருக்கு. ஓகே, அடுத்து பிளான்டாகியோ பியூமைல் ஜீரி, அது ஜீரா, இது ஜீரி, பிளான்டாகோ பியூமைல். இவங்க வந்து யாருன்னா இந்த கியூமின் ஃபீல்டில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான கல்பிரிட், அதாவது இம்பார்ட்டண்ட்டான வீட். இவங்க என்ன, அவங்க கியூமின் பிளான்ட்டுக்கு மார்ஃபலாஜிக்கலி சிமிலர், அதாவது அப்படியே கியூமின் பிளான்ட்டை உரிச்சு வச்ச மாதிரி இருப்பான். ஸோ அதாவது நமக்கு ஜீராக்கும் ஜீரிக்கும் வித்தியாசம் தெரியாது, ஃப்ளவரிங் ஸ்டேஜில் மட்டும்தான் வித்தியாசம் தெரியும். ஸோ ஹேர் வீடிங்கும் மெயினாக பண்ணணும், முக்கியமாக சீட் கண்டாமினேஷனை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஹேண்ட் வீடிங் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து பென்டிமெத்தாலைன் 1 kg per hectare. இது எப்போ ப்ரீ எமர்ஜென்சி வீடியோ சைட யூஸ் பண்ணுறோம். சாரி கைஸ், யா. நெக்ஸ்ட் அதில் இருக்க டிசீஸ்பா, வில்ட்னாலே நமக்கு தெரியும், ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம். இது கியூமினா, ஸோ ஃபார்மர் ஸ்பீஷிஸ் கியூமினி. ஓகே, இவங்க வந்து யாருன்னா ஃபியூசேரியம் வில்ட்டா மேஜர் டிசீஸா. ஈல்ட் லாஸ் எவ்வளோ ஆகுது, 80% ஆகுது. போத் சீட் ஆஸ் வெல் அஸ் ஆயில் பாண்ட். எங்கே போனாலும் விட மாட்டேன், எங்கே போனாலும் நானே வருவேன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இது போய் ஃபாலோ பண்ணுது. சர்வைவ்ஸ் அஸ் சாப்ரோஃபைட், அதனால ரொம்ப கஷ்டம் இதை எராடிகேட் பண்ணுறது. ஸோ லைக் ட்ராப்பிங் லீவ்ஸ், மோர்டாலிட்டி, என்டையர் பிளான்ட்டே அவ்வளோதான்ப்பா, மர்கி ஆகிடும்ப்பா இந்த ஃபியூசேரியம்னால. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசீஸ். நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் ப்ரொடியூஸ்ட் வில்டிங் சிம்டம்ஸ் இருக்குல்ல, சீட்லிங் ஸ்டேஜ்லேயும் இருக்கும், லேட்டர் ஸ்டேஜ்லேயும் இருக்கும், ஸ்டோரேஜ் ஸ்டேஜ்லேயுமே வந்து அது இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தா வி ஹாவ் seed treatment with carbendazim, seed carbendazim 2 kg per hectare, or spray the carbendazim at 0.2%. Okay, so அடுத்து வந்து cumin blight. Blight வந்து Alternaria barnesi. ஸோ இவங்க யாருன்னா, ஆல்டர்னேரியானால என்ன, நமக்கு ஸ்பாட், டார்க் ப்ரௌன் ஸ்பாட் ஆன் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். இது எப்போ வெதர் வந்து கிளவுடியா இருக்கப்ப, ஆஃப்டர் ஃப்ளாரிங் ஒரு வேளை கிளவுடியா மேகமூட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா ஓகேப்பா நமக்கான நேரம் இதுதான் அப்படின்னு வந்து ஆல்டர்னேரியா வந்துடும்.
ஸோ இதனால நமக்கு டிசீஸ் இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மேன்கோசெப் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஏன் ஆக்சுவலி க்ளவுடி வெதர் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, ஸோ க்ளவுட்ஸ் வந்து யூவி ரேடியேஷனை கம்மி பண்ணுது. ஸோ யூவி டிஸ்இன்ஃபெக்ட் அந்த யூவிக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பிளான்ட்டுக்கு கம்மியாகுதா. ஸோ ஸ்போர்ஸ் வந்து இட் வில் சர்வைவ் லாங்கர். ஸோ சர்வைவ் லாங்கர் வெட் கண்டிஷன் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்போர் ஜெர்மினேஷன் ஆகி பிளான்ட் வரும். பிளான்ட் டிஃபென்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வீக்கன் ஆகிடும். ஏன்னா எனர்ஜி வந்து சீட் ஃபில்லிங்க்கு போயிடும். ஏன்னா ஆஃப்டர் ஃப்ளவரிங் தானே. ஸோ சீட் ஃபில்லிங்க்கு போயிடும். சீட் ஃபில்லிங்க்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் வந்து எனர்ஜி இருக்காது. ஈஸியாக பிளான்ட் டிஃபென்ஸ் வந்து வீக்கன் ஆகிடும். அஃபெக்ட் ஆகிறது வந்து ஈஸி. இது தாண்டா நேரம் அப்படின்னு அல்டர்னேரியா வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா க்ளவுடி வெதர் அண்ட் ஆஃப்டர் ஃப்ளவரிங்னா டெட்லி காம்போ அவுட்டு தான் கிராப். ஓகே, அடுத்து பவுடி மில்டி எரிசிஃபே பாலிகானி. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் தான் நடக்கும். பட் ஏர்லி ஸ்டேஜில் நடந்துச்சுன்னா டிராஸ்டிக்கான ஈல்டு லாஸ் இருக்கும். ஏன்னா சீட் ஃபார்மேஷன் இருக்காது. அண்ட் ஆல்சோ டிஸ்கலர்டான ஸ்மால் சீட்ஸாக இருக்கும். மார்க்கெட்டபிலிட்டி இருக்காது. ஸோ சல்ஃபர் டெஸ்டட் 25 kg per hectare டு கண்ட்ரோல் த டிசீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்செக்ட் பெஸ்ட். இது கொஞ்சம் பெருசாக தான் போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த டிசீஸ் எல்லாம் என்னென்னது? ஃபியூசேரியம், ஆல்டர்னேரியா அண்ட் பவுட்ரி மில்டியூ. ஸோ அடுத்து இன்செக்ட் பெஸ்ட்ல பார்த்தா எஃபிட்ஸ் தே ஆர் அட்டாக்ட் பை மைசிஸ் பர்சிக்கே. எப்போ ஃப்ளாரிங் ஸ்டேஜ்ல அப்போ தான் துரைக்கு பிடிக்கும். பூ உறிஞ்சி சாப்பிட்டா தான் அதுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் போல். கரெக்டாக பூ பூக்கிற ஸ்டேஜில் தான் அஃபெக்ட் பண்ணுறோம். ஸோ சாப்பை சக் பண்ணி டெண்டர் பார்ட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸில் எப்பவுமே நமக்கு அதுதானே பிடிக்கும். வெண்டைக்காவும் முத்துனா பிடிக்கும். எதுவுமே நமக்கு முத்துனா பிடிக்காது. எங்கே இருக்கிறதா வேணும். பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும். ஸோ அந்த எஃபெக்ட் போய் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ நமக்கு என்ன ஆகும்? பிளான்ட் கிராப் வந்து ரெடியூஸ் ஆகிடும். சீட் ஃபார்மேஷன் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ குவாலிட்டியுமே நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்துடும். அடுத்து மைட்ஸ். இவங்களும் அவ்வளோதான்ப்பா. எல்லா பெஸ்ட்டும் எடுத்துக்கோங்களேன். ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டாக் பண்ணுறவன் தான். யங் லீஃபையும் சாப்பிட்றவன் தான். மொத்தத்தில் ஈல்டு யாரையுமே எடுக்க விட மாட்டாங்க. ஓகே, மைட்ஸ் அண்ட் எஃபிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஒரு ஹார்டி கிராப் தான் கொரியாண்டர். கொரியாண்ட்ரம் சட்டைவம் சேம் ஏபிஎஸ்எஸ் அதே மாதிரி தான். எது மாதிரி? இதுக்கு முன்னாடி பார்த்தா சீரகத்தை மாதிரி. இவங்க யாருன்னா மெயின்லி வந்து டெண்டர் கிரீன் லீவ்ஸ்க்காக. கொரியாண்டர் இல்லாம நம்ம ஏதாவது சமையல் முடிச்சிருக்கா? அண்ட் அதோட சீட் தட் இஸ் ஃப்ரூட்ஸ்க்காக. அதான் இந்த சைசோகார்ப்னு சொல்லுவாங்க அதுக்காக. ஸோ தட் இஸ் நமக்கு மல்லி ஆஸ் வெல் அஸ் கொத்தமல்லி இலை இது ரெண்டுமே நமக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் இது மேஜராக கல்டிவேட் பண்ணுறோம். இந்தியாவில் தான் அதிகமாக ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் சீட் ப்ரொடக்ஷனுமே ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். அண்ட் அதோட எசென்ஷியல் ஆயில் கண்டென்ட் வந்து 0.1 to 1% இருக்கு. இட் கிவ்ஸ் ஒரு நல்ல அரோமா ஃபுட்டுக்கு வந்து கொடுக்கறது இதுதான். ஸோ த்ரூ அவுட் த இயர் கேன் பி க்ரோன் எக்ஸப்ட் வெரி ஹாட் அந்த மார்ச் மே டைமில் தவிர மற்ற எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நமக்கு லீவ் பர்பஸ் தான் த்ரூ அவுட் த இயர். இதுவே நமக்கு ஈல்டு வேணும், எனக்கு சீட்ஸாக வேணும் அப்படின்னா நம்ம ரபி சீசனில் சோ பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி இவன் வந்து இலையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து சீட் ரேட் 10 to 12 kg per hectare irrigated-ஆக இருந்தால் ட்ரைகோடர்மா விரிடி சீட் ட்ரீட்மெண்ட் ஃபார் கண்ட்ரோலிங் த வில்ட் டிசீஸ். வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் கோவன், குஜராத் கொரியாண்டர் 1, RCR 20, ராஜேந்திர சுவாதி, ராஜேந்திர சோனியா, ஹிசார் சுகந்த், ஹிசார் சுரபி, ஹிசார் சாதனா அதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்செக்ட் பெஸ்ட். எஃபிட்ஸ் வந்து எஃபிட்ஸ் வில்ட் பவுட்ரி மில்டியூ இட்ஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் த ப்ரீவியஸ் கிராப். ஏன்னா அது ரெண்டு ஒரே ஃபேமிலி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிசீஸ் அண்ட் பெஸ்ட் தான் வந்து வரும். ஸோ இது அதே ட்ரீட்மெண்ட் தான். ஓகே, அடுத்து வெந்தயம். இப்போ சீரகம், கொத்தமல்லி, அடுத்து வெங்காயம் ஒவ்வொரு அஞ்சரைப்பட்டியாக பார்த்துட்டு வரோம். ஃபெனுக்ரிக் வந்து ட்ரைகோனெல்லா ஃபீனும் கிரேக்கம் சேம். இது வந்து லெக்யூமினேஷியே ஃபேமிலி. நம்ம கிரவுண்ட் பார்த்தோம் இல்லையா, அதோட ஃபேமிலி. சீட் ரேட் வந்து 20 to 25 kg per hectare. இது வந்து ஒரு கூல் சீசன் கிராப். ஸோ கண்டிப்பாக மைல்டான வின்டர் டெம்பரேச்சர் அதுக்கு வேணும். வெஜிடபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பல்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் லீவ்ஸை வந்து மேத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இதோட லீவ்ஸ் தான். அதுவுமே நல்ல வாசனையாக தான் இருக்கும். நம்ம குக்கிங் பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ சீட்ஸை வந்து காண்டிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். ராஜஸ்தான் தான் அகெயின். ஸ்பைசஸ்னாலே ராஜஸ்தான் தான். கியூமின், கொரியாண்டர், ஃபெனுக்ரிக் இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்பைசஸ் கிராப்புமே ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும். அண்ட் ஏன்னா அந்த கிளைமேட் அந்த அளவுக்கு சூட்டபிள். ஓகே, ஸோ சீட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆசோஸ்பைரிலம் அண்ட் ட்ரைகோடர்மா விரிடி. ஓகே, ஆசோஸ்பைரிலம் வந்து ஆக்சுவலி மெயினாக இது வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவா. லெகுமினேஷிய கிராப் தானே, ஆப்வியஸாக அதுக்கு தேவைப்படும்.
ட்ரைகோடர்மா விரிடி வந்து வில்ட் ரூட் ராட் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஆஸ் வெல் அஸ் growth டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் இந்த போத் அசோஸ்பெரிலமும் ட்ரைகோடர்மா விரிடியும். ஓகே. யா வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி 143, ஆர்எம்டி 1, ஹிசார் சோனாலி, ஹிசார் மாதவி, ராஜேந்திர கிராந்தி இதெல்லாமே லீவ்ஸ் பர்பஸ்க்கு பந்த் ராகினி, பூர்லா சாரி 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 பூசா early பஞ்சிங் அண்ட் ராஜேந்திர அப்பா. பவுடரி மில்டியூ படிச்சோமா அதே தான். வெட்டபிள் சல்ஃபர் 2 கிராம்ஸ் per லிட்டர் ஆர் டஸ்ட் சல்ஃபர் 25 kg per hectare. எப்போ டிசீஸ் வந்தா மட்டும். அடுத்து ரூட் ராட் ரைசெக்டோனியா சோலானி. இது ஒரு சீரியஸ் டிசீஸ் அண்ட் கேன் பி கண்ட்ரோல்டு பை ட்ரென்ச்சிங் த கார்பன் டஸ்டிங். யா அதுக்காக தான் நம்ம சீட் ட்ரீட்மெண்ட்டே ஆக்சுவலி பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பண்ணுறோம் இல்லையா சீட் ட்ரீட்மெண்ட் சூடோமோனாஸ் சாரி ட்ரைகோடர்மா விரிடி. அது வந்து இதுக்காகவும். ஓகே. யா அடுத்து வந்து சோம்பு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சீரகம். அடுத்து என்ன பார்த்தோம்? வெந்தயமா இல்ல வெந்தயம் ஃபெனகிரிக் அடுத்து பார்த்தோம். சீரகத்துக்கு முன்ன அடுத்துக்கு போனோம் கொரியாண்டர், அதுக்கப்புறம் வெந்தயம், இதுக்கப்புறம் சோம்பு, ஃபெனல் ஆர் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபீனிகுலம் வல்கேர். இவங்க ஏபியேஷியா ஃபேமிலி சேம் ஆஸ் ஃபெனுக்ரீக் அண்ட் கொரியாண்டர் ஏபியேஷியா ஃபேமிலி. ஹையஸ்ட் ப்ரொடியூசர் அகெயின் ராஜஸ்தான். Seed rate 9 to 12 kg direct sowing. இதுவே transplanting இருந்தா 3 to 4 kg per hectare. Nursery area எவ்வளோ? 100 meter square per hectare. Yeah. And see, this is guar. It's again a vegetable crop and also மேஜரா நம்ம இதை வந்து இதுக்காகவே யூஸ் பண்றோம். அதாவது ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்குமே யூஸ் பண்றோம் குவாரை. ஓகே ஒரே நிமிஷம். ஐம் சாரி கைஸ் வெயிட். I'm sorry, I'm really sorry. Yeah. அடுத்து வந்து குவார். சைமனோப்சிஸ் டெட்ராகோனலோபா. குவார்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கம் வந்து கொத்தவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். இதுவுமே வந்து லெகுமினேஷியே தான். கிளஸ்டர் பீன்னு சொல்லுவோம். அண்ட் இதில் கம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க 30 to 33%. சீட் ரேட் வந்து 15 to 20 kg per hectare. இதில் இருக்கிறது தான் வெரைட்டிஸ். ஓகே. இட் இஸ் ஆல்சோ அந்த கம் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு மெயினாக வந்து இது சொல்கிறாங்க. குவார் கம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து இதில் இருந்து தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால அது பேர் குவார். சைமனோப்சிஸ் டெட்ராகோனலோபா. ஓகே. யா இது வந்து கிளஸ்டர் பீன் குவார்கம். அந்த எப்படி சொல்ற, இது வந்து அந்த குவார் சீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சீட்ஸ்ல இருந்து அந்த சீட்ஸோட எண்டோஸ்பர்ம்ல இருந்து டெவலப் பண்ணுவாங்க. இது வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்றப்போ நமக்கு கம் கிடைக்கும். இது எப்படின்னா இந்த ட்ரில்லிங் ஃப்ளூயிட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் மெயினா. அண்ட் இந்த ஐஸ்கிரீம் பேக்கிங் குட்ஸ் அந்த சாசஸ்க்குலாம் திக்கனிங் பர்பஸ் இருக்குல்ல, திக் ஆகணும். நம்ம சோளமாவை கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா? அந்த மாதிரி திக் ஆகணும். அதுக்காக வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஃபுட் அடிட்டிவ். பேப்பர் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அந்த பேப்பருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார்மாசிட்டிக்கல்ல வந்து அந்த டேப்லெட் பவுடர் ஃபார்ம்ல இருக்குல்ல, அதை பைண்ட் பண்றதுக்குமே யூஸ் பண்றாங்க. இது எடுபிளா இருக்குங்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்றாங்க. ஓகே. அண்ட் அதர் ஃபோரேஜ் கிராப்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா நேப்பியர் கிராஸ், பெனிசிட்டம், பெசர்பியூரியம். ஸோ இட் இஸ் ஆல்சோ நேப்பியர் கிராஸ். அடுத்து தமன் ஆர் அஞ்சன் கிராஸ், சென்க்ரஸ் சிலியாரிஸ். அடுத்து சீவன் கிராஸ், லாசிரஸ் சிங்டிக்டஸ். இது எல்லாமே வெஸ்டர்ன் ராஜஸ்தான்ல இருக்கு. மோஸ்ட்லி இன் ஜெய்சால்மர். இதெல்லாம் ஃபோரேஜ் கிராப்ஸ், அதாவது ஃபீடிங் பர்பஸ்க்காக கேட்டில் பவுல்ட்ரி டெய்ரி அந்த ஃபீடிங் நாட் யா மெயினாக கேட்டில் பர்பஸ்க்காக, கேட்டிலோட ஃபீடிங் பர்பஸ்க்காக இது நம்ம யூஸ் பண்றோம். யா அடுத்த crop tea. Again a hardy crop. Camellia species. It's queen of beverage. டீ பிடிக்காத ஆள் யாராவது இருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கும். டீ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோஸ்ட் ரிலாக்ஸிங் பிவரேஜ் வி எவர் ஹேவ். நிறைய பேர் காஃபி லவர்ஸாக இருப்பீங்க. பட் ஐ ப்ரிஃபர் காஃபி ஓவர் டீ ஆல்வேஸ். காஃபி வந்து எனக்கு பிடிக்காது. பர்சனல் ஒப்பீனியன். டோன்ட் கெட் அஃபெண்டட் கைஸ். ஓகே. ஸோ குவீன் ஆஃப் பிவரேஜ் கெமிலியேஷியா ஃபேமிலி. கெமிலியேஷியா ஃபேமிலி. ஆரிஜின் வந்து சைனா. யா டீனாலே சைனா தான். அண்ட் ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா அண்ட் இந்தியா தான். இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், கன்சியூமர், எக்ஸ்போர்ட்டர். டீ மூணுத்துலேயும் நம்ம தான் ஆளு. அதுவும் அசாம் டீனா அசாம், டார்ஜிலிங், நீல்கிரி ஹில்ஸ்லாம் இதுக்காகவே போய் டீ வாங்கிட்டு வர ஆளுங்களா இருக்காங்க. ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ராப் அந்த ஏரியா. அண்ட் அதுக்கு வந்து வேர்ல்ட் வைட் நமக்கு வந்து வரவேற்பும் இருக்கு. பீப்புள் ஆர்
வாண்டிங் டு கெட் திஸ். அதனால தான் டார்ஜிலிங் டீக்கு நம்ம ஜிஐ டேக்கே வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ட்ரிபிள் கிரவுன் மாதிரி நமக்கு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், கன்சியூமர், எக்ஸ்போர்ட்டர் அந்த மாதிரி. பட் அந்த பொசிஷனுக்கு சஸ்டெயின் பண்றதுக்கும் நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அசாம்க்கு வந்து அந்த ஏரியாக்குன்னே ஒரு தனி அழகு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஹை ரெயின்ஃபால் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஹியூமிட் வார்மான கிளைமேட் த்ரூ அவுட் த ஏரியா. ஹில்லி ரீஜன் வேற, அதோட ஜியோகிராஃபிக் பார்த்தீங்கன்னா சாயிலும் வந்து அலுவியல் சாயில். அண்ட் இதுக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு டையூரனல் வேரியேஷன் இருக்கும் டெம்பரேச்சருக்கு. நைட் அண்ட் டே டெம்பரேச்சர்ல வேரியேஷன் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஃப்ளேவர் அக்யூமுலேஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த டீ அசாம்ல விளையிற டீக்குனே யூனிக் ஃப்ளேவரும் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் குயின் ஆஃப் பிவரேஜ். ஏன்னா மோஸ்ட் செகண்ட் மோஸ்ட் கன்சியூம்டு பிவரேஜ் ஆஃப்டர் வாட்டர் இதுதான். மோர் தேன் காஃபி, ஜூஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்போ டீ தான் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து குவீன் ஆஃப் பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பேர் இருக்கு. ஓகே, ஸோ இதோட பெஸ்ட் மெத்தட் ஃபார் பிளக்கிங் ஹார்வெஸ்டிங் வந்து கோல்டன் ரூலே அதுதான். டெர்மினல் பட் தான். டூ யங்கஸ்ட் லீஃப் அது கீழே இருக்கும், அதை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்றோம். ஏன்னா அதுல தான் அந்த பாலிஃபீனால் டேஸ்ட் இருக்குல்ல, கேட்டிகின்ஸ், தியாஃப்ளேவின்ஸ், இது எல்லாமே அதுல தான் ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது கேட்டிகின்ஸ் அண்ட் தியாஃப்ளேவின்ஸ். அந்த ஃப்ளேவரோட ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பாலிஃபீனால்ஸ் வந்து அதுல தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ எசென்ஷியல் ஆயில் கண்டென்ட் அதிகம். கெஃபைனுமே அதுல தான் அதிகம். அதனால நம்ம வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பெரட்டா சிலிண்டரிக்கா தாட்ச் கிராஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீட். இது என்னன்னா எக்ஸ்டென்சிவா அண்டர் கிரவுண்ட் ரைசோம் இருக்கும். அதனால வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் இருந்தாலும் முளைச்சு வந்துருவார். அதனால ரொம்ப கஷ்டம் எராடிகேட் பண்றது. அண்ட் ஆல்சோ இது வந்து அல்லிலோபாத்திக் எஃபெக்ட் இருக்கு. அதாவது இது வந்துருச்சுன்னா மற்ற எதையும் வளர விடாது, நெய்பரிங் பிளான்ட்ஸை க்ரோ பண்ண விடாது, இன்க்ளூடிங் டீ. அதுக்கும் வந்து நமக்கு கெடுதல் வந்துடும். அதனால இது ஒன் ஆஃப் த மோசமான வீடு. ஸோ ஃபயர் அடாப்டேஷன். ஸோ இது ட்ரை லீவ்ஸா ஈஸியாக உரசி பத்திப்பான். ஸோ ஒட்டுமொத்த இதுவும் முடிஞ்சு, ஒட்டுமொத்த ஃபீல்டுமே நமக்கு பிரச்சனையாகும். ஓகே, ஸோ டீ பிளான்டேஷன்ஸ்ல டைரக்டா நமக்கு வந்து பிரச்சனை ஆகுது. ஸோ டீக்கே நம்ம மெயின் ஆளுக்கே வந்து காம்படிஷனா வருதுனால எராடிகேஷன் டிஃபிகல்ட். அதனால பிசிக்கல் ரிமூவல் இல்லைனா ப்ரீ எமர்ஜென்ட் ஹெர்பிசைட்ஸை யூஸ் பண்றது தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஓகே, ஸோ அடுத்து டொபாக்கோ, அதாவது புகையிலை. ஓகே, ஸோ இது வந்து நிக்கோட்டியானா ஸ்பீஷிஸ். ஸோ இது வந்து எப்படின்னா சோடிக் சாயில்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம அன்ஃபிட்டுக்கு போயிடுறோம்ப்பா. நமக்கு சோடிக் சாயில்ஸ், சோடியம் இருக்கியா, நமக்கு செட் ஆகாது. ஏன்? ஏன்னா இந்த பிளான்ட் வந்து லாட்ஸ் ஆஃப் குளோரைட் அயான்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, அதனால என்ன ஆகும், லீவ்ஸோட பேர்னிங் குவாலிட்டி, ஆக்சுவலி அது மேஜராக ஸ்மோக்கிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதோட பேர்னிங் குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். அண்ட் மைல்டு அசிடிக் சாயில்ஸ் வந்து ஆல்வேஸ் பெட்டர். நம்ம அப்போ தான் நமக்கு லீஃப் குவாலிட்டி வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இதில் இருக்க மேஜர் நியூட்ரியன் சொல்கிறது, மேஜர் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தா நிக்கோடைன். அதனால நிக்கோட்டியானானே பேர் இருந்துச்சு. ஸோ மெயின்லி இன் ரூட் ரீஜியன்ஸில் இட் இஸ் கேரிட் த்ரூ ஸ்டெம் லீஃப். அங்கே தான் வந்து ரூட்டில் அதிகமாக அக்யூமுலேட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஓகே, ஸோ அடுத்து வந்து இதோட நிக்கோட்டின் இருக்குல்ல ரூட் செல்ஸ்ல தான் இருக்கும். ரூட் செல்ஸ்ல எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? பை ஓ ஆக்சுவலி ரூட்ல இருந்து இட் ப்ரொடியூஸ் மெயின்லி இன் ரூட்ஸ் அண்ட் இட் இஸ் கேரிட் த்ரூ ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் அண்ட் அக்யூமுலேட்டட். லீவ்ஸ்ல தான் அக்யூமுலேட் ஆகுது. நம்ம லீவ்ஸை தானே யூஸ் பண்றோம். யா, ஸோ லீவ்ஸ்ல அக்யூமுலேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் டொபாக்கோ வந்து GTH1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டொபாக்கோ. இதில் வந்து 2 கல்டிவேட்டட் ஸ்பீஷிஸ் இருக்கு. ரெண்டுமே டெட்ராப்ளாய்ட் தான் இந்தியன் டொபாக்கோல. ஓகே, 2 = 48. ஒன்று வந்து நிக்கோட்டியானா டபாக்கம். ஓகே, நிக்கோட்டியானா டபாக்கம் அது வந்து டாமினன்ட் கமர்ஷியல் ஸ்பீஷிஸ் தான் அதான். ஓகே, ஸோ வந்து 95% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டொபாக்கோ இவன் தான்ப்பா. அதில் இருக்க நிக்கோட்டின் ரேஞ்ச் வந்து 0.5 to 5.5. ஸோ இது வந்து லைட் சாயிலுக்கு சூட்டபிள் அண்ட் லைட்டஸ்ட் கலர்ட். இது மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் சிகரெட் லீஃப்னா இதுதான். நீங்கள் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்மோக்கிங் சூயிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து நிக்கோட்டியானா டபாக்கம். நிக்கோட்டியானா ரஸ்டிக்கானா டபாக்கம் விட கம்மி, நிக்கோட்டின் கண்டென்ட் ஆனால் இதில் அதிகம், 3.5 to 8% இருக்கு. அதனால ரொம்ப சீப் குவாலிட்டி ஈஸிலி அவைலபிள் ஸ்டஃப்ஸ்க்கெல்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஹுக்கா, சியூவிங், ஸ்னஃபிங் பர்பஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க லோக்கல் பீப்புள். சீப் குவாலிட்டி அண்ட் சீப் பர்பஸ்க்காக ஹெவி சாயில்ஸ்லையுமே இது வந்து வளருது.
ஸோ சூயிங் டொபாக்கோ, அதாவது எப்படி சொல்ல, கன்சப்ஷன் பர்பஸ்க்காக, இன்ஹேலிங் பர்பஸ்க்காக இல்ல, கன்சப்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஸோ அதனால ஹையர் நிக்கோட்டின் இருக்கிறதுனால இது அக்செப்டபிளா இருக்கு. ஓகே. அடுத்து இந்தியன் டொபாக்கோ. இந்தியன் டொபாக்கோவை நம்ம ரெண்டா குரூப் பண்றோம். ஃப்ளூக்யூர்ட் விர்ஜியானா, நான் விர்ஜினியா டைப்ஸ். ஸோ ஃப்ளூக்யூர்ட் விர்ஜினியா டைப்ஸ்னா சிகரெட் டொபாக்கோ எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக. ஸோ 30% ஏரியா அண்ட் 20% ப்ரொடக்ஷன் வந்து இது பண்ணுது. ஸோ இது ஒன் ஆஃப் த, எப்படி சொல்ல, இந்தியாவிலேயே மோஸ்ட் ப்ரீமியம் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்னா இதுதான். ஸோ ஹையஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லா டொபாக்கோ டைப்ஸையும் கம்பேர் பண்ணுறப்போ முந்திக்கிட்டு போய் நான் தான்டா அப்படின்னு நிக்கிறது வந்து இதுதான். தட் இஸ் ஃப்ளூக்யூர்ட் வர்ஜீனியா ஒன். ஓகே. இது என்னன்னா, ஃப்ளூக்யூர்ட்னா என்னன்னா, கியூரிங் பண்ணுவாங்க இல்லையா, ஜென்ரலா எல்லா டீ அண்ட் காஃபி ஆர் இந்தியன் டொபாக்கோ இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கியூரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கியூரிங் பர்பஸை வந்து எதை யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா, ஹாட் ஏர், அந்த ஃப்ளூஸ்ன்னு ஒரு டைப் ஆஃப் பைப் இருக்கும், அந்த பைப்ல இருந்து ஹாட் ஏர் ரிலீஸ் ஆகும். ஸோ அது மூலியமா கியூரிங் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, பிரைட் எல்லோ லீவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பிரைட் எல்லோ லீவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஹையர் சுகர் கண்டென்ட் இருக்கு, நிக்கோட்டின் கண்டென்ட்டும் மாடரேட்டா இருக்கிறதுனால நமக்கு ப்ரீமியம் சிகரெட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து குளோபல் லெவல்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்த ஃப்ளூக்யூர்ட் வர்ஜீனியா டைப் டொபாக்கோஸ். இது வந்து அதோட ப்ரொடக்ஷன் கியூரிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதோட இருக்க ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்னால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுக்குமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ இது எக்ஸ்போர்ட்டபிள் டைப்ஸ். அடுத்து வந்து நான் வர்ஜீனியா. இது வந்து பீடி, ஹுக்கா, அதாவது சூயிங் பர்பஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுறது. மேஜர் ப்ரொடக்ஷன் வந்து இதுதான். ஓகே. ஸோ இட்ஸ் வந்து அதாவது ஆக்சுவலி சிகரெட் டைப்ஸ் விட நான் சிகரெட் டொபாக்கோ தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நம்ம ஆளுங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் பீடி, தட் இஸ் தின் ஹேண்ட் ரோல்டு டொபாக்கோ அண்ட் மோஸ்ட் கன்சியூம்டு டொபாக்கோ ப்ராடக்ட் இதுதான். சிகரெட்ஸை கம்பேர் பண்ணுறத விட இதுதான் அதிகமாக கன்சியூம் ஆகுதான். அதனால 70% ஏரியா அண்ட் 80% ப்ரொடக்ஷன் வந்து டோட்டல் டொபாக்கோ இன் இந்தியா பேஸ்ட் ஆன் நம்மளோட டொமஸ்டிக் கன்சப்ஷன் பேட்டர்ன் வச்சு இது கல்டிவேட் அதிகமாக பண்ணுறது நான் வர்ஜீனியா டைப்ஸ் தான். பட் குளோபலி ப்ரிஃபர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டபிள் குவாலிட்டி அதிகமாக ப்ரீமியம் சிகரெட் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் வந்து இந்த ஃப்ளூக்யூர்டு வர்ஜீனியா டைப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்தியன் டொபாக்கோ 2 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து டொபாக்கோல இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷன்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து டாப்பிங். இவங்க என்ன, ஃப்ளார் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம், எய்தர் அலோன் இல்லை அது கூட இருக்க ரெண்டு இலையும் சேர்த்து பிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற லீவ்ஸோட சைஸ் அண்ட் குவாலிட்டி அதிகமாகும். இது ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் ஃப்ளார் வந்துடுச்சு ஒரு பிளான்ட்ல, ஜென்ரலாக எந்த பிளான்ட் எடுத்தீங்கனாலும் ஃப்ளார் வந்துடுச்சுன்னா பிளான்ட்டுக்கு ரூட்டுக்கு என்ன ஆயிடும்னா, ஓகே லீஃபுக்கெல்லாம் போதும், இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃப்ளார் தான்டா அப்படின்னு எல்லா எனர்ஜியுமே வந்து ஃப்ளாருக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஈவன் லீவ்ஸ் கூட அதோட எனர்ஜியை ஃப்ளாருக்கு தான் டைவெர்ட் பண்ணும். ஸோ நமக்கு லீஃப் க்ரோத் இருக்காது. ஸோ நமக்கு என்ன வேணும், லீஃப் தானே வேணும். அதனால நம்மளால என்ன பண்ணுறான், பூ இருந்தால் தானே பூக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி பூவை பிச்சுட்டு அது கூட இருக்க ரெண்டு இலையும் சேர்த்து பிச்சு விட்டுறான்ப்பா. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா, மற்ற லீவ்ஸுக்கும் வந்து நமக்கு எனர்ஜி ரீடிரெக்ட் ஆகும். ஸோ எனர்ஜி வந்து அதிகமாக கன்சப்ஷன், ஐ மீன் நிறைய எனர்ஜி இருக்கிறதுனால பிளான்ட் நல்லா விகரஸாக புஜ்டிக்காக வளருது. அதனால நம்ம அது வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஏன்னா லீவ் சைஸ் தான் நமக்கு மார்க்கெட் குவாலிட்டியும் சரி ப்ரைஸ் கிரேடிங் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இல்லையா, ஏன்னா அதுதான் கன்சம்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு தான் டாப்பிங். அடுத்து டீசக்கரிங், அதாவது 7 டேஸ்க்கு அப்புறம் ஆக்சிலரி பட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி மெயின் பாயிண்ட் இது பண்ணுறதுனால ஆக்சிலரி பட்ஸ்லாம் ஸ்டிமுலேட் ஆகி அது க்ரோ ஆகுமா. ஸோ அந்த லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆர் சக்கர்ஸை ரிமூவ் பண்ணுறது வந்து டீசக்கரிங் பண்ணுவாங்க. இது என்ன, அதே பிரின்சிபல் தான், அதே மோட்டோ தான். அதாவது டாப்பிங் எதுக்கு பண்ணுறோம், அதுக்கு தான் டீசக்கரிங் பண்ணுறோம். எனர்ஜியை நியூட்ரியண்ட்டை ஃப்ளார் ஹெட்லேருந்து லீவ்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. அது பண்ணுறதுனால நம்ம லீஃப் குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்துகிறோம். அதுதான் மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் டாப்பிங் அண்ட் டீசக்கரிங். அடுத்து வந்து ப்ரைமிங். இது என்ன, மெச்சூர்டு லீவ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். என்டையர் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து 5 to 6 ப்ரைமிங்ஸ், அதாவது ப்ரைமிங் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட் தான். ஓகே. ஸோ அன்லைக் ஃபீல்டு கிராப்ஸ் என்டையர் பிளான்ட்டை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக என்டையர் பிளான்ட் ஹார்வெஸ்ட் பண்ணோம். பட் டொபாக்கோவில் வந்து லீஃப் பை லீஃப் தான், ஃப்ரம் பாட்டம் டு டாப் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். எப்போ, ஒரு 5 to 6 வீக் டியூரேஷனில் பண்ணுறோம். ப்ரைமிங்கிறது லோவஸ்ட் லீஃபை பிக் பண்ணுறது.
ஓல்டஸ்ட் மோஸ்ட் மெச்சூர்ட் இருக்கிறதுலயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான லீஃபை தான் பிடிக்கிறோம், அதாவது ஓல்டர் லீஃப். அதுக்கப்புறம் அப்போ எங்கர் லீஃப் வந்து இன்னும் கண்டினியூவா டெவலப் ஆகும். ஸோ ஒரு ஒரு ஸ்பேன் ஆஃப் டியூரேஷனுக்கு நமக்கு ஹார்வெஸ்டிங் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ப்ரைமிங். ஸோ லீவ்ஸ் வந்து ஜென்ரலா ஆப்டிமம் மெச்சூரிட்டி, நாட் டு யங் நாட் டு ஓல்டுல. ஸோ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்க பிளான்ட்டை நம்ம வந்து அந்த ஸ்டாக் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்யூரிங் ப்ராசஸுமே வந்து செப்பரேட்டாக பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரீமியம் சிகரெட் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட், அதாவது எப்படி சொல்ல, டிஃப்ரெண்ட் ஸ்டாக் பொசிஷன் இருக்கிற லீவ்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுவாங்களா டு கெட் த ஃப்ளேவர். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக் பொசிஷனில் இருக்க லீஃபுக்கும் ஒரு மைல்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃப்ளேவர் வந்து இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் அவங்க சிகரெட் ப்ரொடக்ஷனுக்கு எப்போ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சிகரெட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, க்யூரிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரையிங் ப்ராசஸ். அதோட மாய்ஸ்சரை வந்து ரிமூவ் பண்ணுறது. அப்போ தான் அதுக்கு ரெக்வயர்டான கலர், டெக்ஸ்சர், அரோமா அதெல்லாமே கிடைக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ இதில் தான் இந்த ஃப்ளூ க்யூரிங், அது எதுக்கு எஃப்சிவி படித்தோமா, ஃப்ளூ க்யூரிங் வெர்ஜீனியா டைப்ஸ், அதெல்லாம் சிகரெட் ப்ராசஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ க்யூரிங்கில் என்ன நடக்குது, நம்ம க்ரீன் பிட்டர் லீஃபை கமர்ஷியல் டொபாக்கோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ், ஒரு ஒட்டுமொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற ப்ராசஸ் வந்து க்யூரிங் தான். ஸோ இதனால என்ன நடக்குது, ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிற லீவ்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஃபயர் க்யூரிங் பண்ணலாம், சன் க்யூரிங் பண்ணலாம், ஏர் க்யூரிங் பண்ணலாமே, நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இதில் வந்து ஃப்ளூ க்யூரிங் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நிறைய கிராப்ஸ் இருக்கு கைஸ், பட் வி கேன் கம்ப்ளீட். எல்லாமே சின்ன சின்ன கிராப்ஸ் தான். முடிஞ்ச கேப் எடுத்து பிரேக் எடுத்து பார்த்து முடிச்சிடுங்க. ஓகே, ஸோ அது வந்து பக்வீட், ஃபேகோபைரம் எஸ்குலாண்டம், இது பாலிகனேஷியே ஃபேமிலி. அண்ட் இதை வந்து நம்ம சூடோ சீரியல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு கேரக்டர். என்னடா சூடோ சீரியல், இது நான் கிராஸ் பிளான்ஸ். ஓகே, சீட்ஸ் வந்து யூஸ் எக்ஸாக்ட்லி லைக் சீரியல் கிரெயின்ஸ், அதாவது கிரவுண்டிங், அதை ஃப்ளோர் பர்பஸ்க்கு, கஞ்சி வைக்கிறதுக்கு, பேக்கிங் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் பொட்டானிக்கலி அவங்க வந்து சீரியல்ஸ் ஃபேமிலி கிடையாது, அதாவது கிராமினேவோ பொயேஷியா ஃபேமிலியோ கிடையாது. இது வேற ஃபேமிலி. ஓகே, ஸோ பக்வீட், குயினா, அமராந்த் இது எல்லாமே வந்து சூடோ சீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு க்ளூட்டன் ஃப்ரீப்பா, க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களால க்ளூட்டனை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வாடா செல்லக்குட்டி அப்படின்னு தூக்கிட்டு போகிறது தான் இது. ஸோ மெயினாக சோபா நூடுல்ஸ் எல்லாமே, இந்த சோபா நூடுல்ஸ் வந்து ஜாப்பனீஸ் குசினோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஷ், இம்பார்ட்டண்ட்டான பார்ட். அதில் வந்து ப்ரொடக்ஷன், அதோட நூடுல்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணுறதே, இந்த ஃபுட்டை வந்து இது பண்ணுறதே, மேக் பண்ணுறதே பக்வீட் ஃப்ளோர் வச்சு தான். ஓகே, ஸோ அதான் டோக்கியோ பார்த்தீங்களா, ஜப்பானில் இட்ஸ் வெரைட்டி ஆஃப் பக்வீட். அண்ட் அதோட ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அக்கீனுன்னு சொல்லுவோம். லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸில் ருட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹாலாய்டு இருக்குது. இது வந்து ஒரு பயோஃப்ளேவனாய்டு தான். ஸோ இது வந்து என்னென்னா, பிளட் கேப்பிலரிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆல்சோ ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குது பீப்புளுக்கு. அதாவது பீப்புள் ஆர் எக்ஸ்போஸ் டு ரேடியேஷனுக்கு ஹிஸ்டாரிக்கலாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ரூட்டின் விச் இஸ் அன் ஆல்கலாய்ட். இட் இஸ் அ பயோஃப்ளேவனாய்டு ஆக்சுவலி. ஸோ சோயிங் டைம்னு பார்த்தா இட்ஸ் ஜூன் டு ஜூலை. தட் இஸ் ஃபேகோபைரம் எஸ்குலாண்டம். ஜாப்பனீஸ் குசினில் இம்பார்ட்டண்ட்டான பார்ட், கல்னரி பர்பஸ்க்காக க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ க்ளூட்டன் இன்டாலரண்ட்டுக்கு இது ஒரு செல்லக்குட்டி மாதிரி. ஓகே, யா. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜி, க்ராப் கல்டிவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏரபிள் கிராப்ஸ். ஏரபிள் கிராப்ஸ்னா கிராப்ஸ் விச் ரெக்வயர் ப்ரிப்பேரிட்டரி டில்லேஜ், அதாவது ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டை ரெடி பண்ணணும், டில்லேஜ் பண்ணி ஃபீல்டை ரெடி பண்ணி வைக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏரபிள் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எப்படி சொல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நோட், அரபிள் வந்து ஒரு எப்படி ஒரு சீட்ஸ் ஒர்க் பண்ண ஜென்ரலாக சாயில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, ப்ளவ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு வந்து ரூட் பெனிட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரூட் பெனிட்ரேஷனுக்கு இப்போ பொட்டேட்டோலாம் கண்டிப்பாக ரூட் பெனிட்ரேஷன் இருக்கணும். ஸோ அதுக்கெலாம் அரபிள் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அலே கிராப்ஸ். அலே கிராப்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, உருத்தால், டர்மரிக், ஜிஞ்சர் இதெல்லாம். இது என்னன்னா, நம்ம யூக்கலிப்டஸோ சுபாபுல்லோ இல்லை கேசியா இந்த மாதிரியான ஃபாடர் கிராப்ஸ் இருக்கு இல்லையா,
இல்ல ரொம்ப மேஜர் ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீஸ்க்கு நடுவுல பேசேஜஸ்ல க்ரோ பண்றது. எதுக்கு அப்படின்னா, சாயில் ஃபெர்டிலிட்டிய ரெஸ்டோர் பண்ணி, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, அண்ட் மெயினா சாயில் ரெடியூஸ் பண்றதுனால. இது வந்து ஒரு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ ஃபாரஸ்ட் கிராப்ஸ்க்கு நடுவுல வி ஆர் சோயிங் திஸ் கிராப்ஸ். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆகுமெண்டிங் கிராப். ஆகுமெண்டிங் கிராப்னா இது வந்து என்னன்னா மெயின் கிராப்புக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி, அதாவது மெயின் கிராப் ஈல்டுக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி. ஓகே. ஸோ இப்போ அது எப்படின்னா, இப்போ மஸ்டர்ட் சீட்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து பெர்சிமோ இல்லை லூசனுக்கு நடுவில் நம்ம மஸ்டர்ட் சோ பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மஸ்டர்ட் என்ன பண்ணும், இட் வில் அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ். ஸோ அப்படி வர்றதுனால இந்த மஸ்டர்ட் வந்து என்ன, மஸ்டர்ட் இருக்கிறப்ப வருதா பாலினேஷன் ஏஜென்ட்ஸ் நிறைய வரப்போ அது பெர்சீமோட பாலினேஷனுக்கும் வந்து இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ அதனால நமக்கு இது வந்து எப்படி, இது வந்து ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன் அண்ட் ஆல்சோ அதனால என்ன இருக்குது, பெர்சிமோட சீட் செட் அதிகமாகுது, பயோமாஸ் ப்ரொடக்ஷனும் அதிகமாகுது. ஸோ எப்படின்னா இது வந்து காம்படிஷன் கிடையாது, மஸ்டர்டுக்கும் பெர்சிமுக்கும் காம்படிஷன் கிடையாது. பட் மஸ்டர்ட் இருக்கிறதுனால பெர்சிமுக்கு ஈல்டு ஜாஸ்தி. ஸோ இது வந்து ஈல்டை சப்ளிமெண்ட் பண்ணுது, அதிகப்படுத்துது. அதுதான் ஆகுமெண்டிங் கிராப். ஓகே. அடுத்து அவென்யூ கிராப்னா ரோட் அண்ட் ஃபென்சஸ்ல அட் த ஸ்ட்ரெச்ல வந்து ஒரு ஒரு வியூ பர்பஸ்க்காக, லேண்ட்ஸ்கேப்பிங் பர்பஸ்க்காக வர்றது வந்து அவென்யூ. இதுக்கு டுவல் பர்பஸ் இருக்கு. ஒன்று வந்து பவுண்டரிஸ் கிரியேட் பண்றது, ஹெட்ஜ் வயர் ஃபென்சிங் எல்லாம் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃபென்சிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அவென்யூக்கு போகலாம். மெயினாக கிளிசரீடியா, நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா புளிய மரம் வச்சுருக்காங்க இல்லையா, அண்ட் மேஃப்ளார், அர்ஹர், சிசால் இந்த மாதிரியான கிராப்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைஃப் ஃபென்ஸ் கான்செப்ட் அண்ட் ஆல்சோ இது எக்கனாமிக்கலாகவும் பெனிஃபிட்டாக இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கிராப்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபாரஸ்ட் ட்ரீஸும். அதான் அவென்யூ கிராப்பிங். அதாவது ரோடுக்கு ரெண்டு சைட்லையும் சிமெட்ரிக்கலாக நம்ம அடுத்த ஸ்ட்ரெச்சுக்கு வந்து கொடுக்குறது. ஓகே. ஈவன் ஃபார் ஃபார்ம் ரோட்ஸ், ஃபென்சஸ், ஃபென்சிங் பர்பஸ்க்காக அவென்யூ கிராப்ஸ். அடுத்து கேஷ் கிராப்ஸ். மெயினாக கேஷ் வேணும், கமர்ஷியல் பர்பஸ், கல்டிவேஷன் கம்ப்ளீட்லி ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் அண்ட் நாட் ஃபார் எடிபிள், சாப்பிட்றதுக்கு இல்லை, ஃபுல்லாக காசு பார்க்கும் நோக்கத்துடன் பயிரிடுவது அப்படி வச்சுக்கணும் கேஷ் கிராப்ஸ். ஓகே. ஸோ ஜூட், காட்டன், டொபாக்கோ, சுகர் கேன் மெயின்லி ஃபார் கமர்ஷியல். கேஷ் கிராப் மணி மோட்டிவ்ல மட்டும் பண்றது, அதுதான் கேஷ் கிராப்ஸ். ஓகே. ஸோ நாட் ஹோம் கன்சப்ஷன், மெயின்லி ஃபார் 100% மார்க்கெட் சேல். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கேட்ச் கிராப்ஸ். இவங்க வந்து யாருன்னா மெயின் கிராப்புக்கு ஒரு சப்ஸ்டிடியூட். இப்போ மெயின் கிராப் வந்து ஐயோ அப்பா என்னால் முடியாதுப்பா, அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக க்ரோ பண்ணுறது கேட்ச் கிராப்ஸ். இது வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷனாக இருக்கும், சீக்கிரம் க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும், அண்ட் சீக்கிரம் ஹார்வெஸ்டபிள், எனி டைம் எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்க கிராப்ஸ். லைக் மூங் தால், உருத் தால், கவுப்பி, ஆனியன் இந்த மாதிரி இருக்க கிராப். அதாவது மெயின் கிராப் ஃபெயில் ஆயிடுச்சு, ட்ரவுட், பெஸ்ட், டிசீஸ் எதெல்லாம் வந்துச்சு. ஸோ ஃபார்மர் வந்து ஒரு எம்டி ஃபீல்டை ஏன்பா சும்மா போட்டிருக்கணும், ஏன் வச்சிருக்கணும், எம்டி சீசன் இருக்கு, அப்போ என்ன பண்ணோம், இமீடியட்டாக பிளான் பண்ணி கேட்ச் கிராப்பை போட்டுரும். இப்போ இருக்க ரிமைனிங் க்ரோயிங் சீசன்ஸை ஓடி போய் கேட்ச் பண்ணி பிடிச்சி அது வளர்றதுனால அதுக்கு நம்ம கேட்ச் கிராப் அப்படின்னு சொல்கிறோம். குவிக் மெச்சூரிங் கிராப்புங்கிறது வேற. ஸோ அந்த கிராப் ஃபெயிலியர் டியூரேஷனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு, ஃபார்மர்ஸ் சமாதானப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கிராப்ஸ் வந்து அவங்க க்ரோ பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து வந்து கோல் கிராப்ஸ். கோல் வந்து என்னன்னா கோல்டு வெதர் கிராப்ஸ். மெயினா க்ரூசிஃபரேசியே ஃபேமிலி இருக்கு இல்லையா, லைக் கேபேஜ், காலிஃப்ளவர், ஸ்ப்ரவுட்ஸ், பிரிசல் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் மெயினா மஸ்டர்ட், இந்த மாதிரி க்ரூசிஃபரேசியே ஃபேமிலியில் இருக்க கிராப்ஸை அதை ஆல் டுகெதராக நம்ம வந்து கோல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். யா. அடுத்து வந்து கவர் கிராப்ஸ் ஆல் மல்ச் கிராப்ஸ். இது என்னன்னா நம்ம சாயிலை கவர் பண்ணி மாய்ஸ்சர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறோம், எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறோம் ஒரு மேஜராக அந்த பர்பஸ்க்காக. அதே சமயம் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஈல்டும் கிடைக்கும், ஸோ நமக்கு அடிஷ்னல் இன்கமும் இருக்கும். அதனால இந்த கவர் கிராப்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைட் மல்ச்சிங் மாதிரி. ஓகே. எக்ஸாம்பிள் கிரவுண்ட் நட், ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, ஏன்னா அது கிரவுண்டோட ட்ரெயிலிங்காக இருக்கும், மேஜர் அது மெயின் கிராப்புக்கு காம்படிட்டிவாக இருக்காது, அண்ட் அடிஷ்னல் ஈல்டும் கிடைக்கும். ஓகே. அடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிராப்ஸ். இவங்க என்னன்னா ஏதாவது இன்டர் கிராப்பிங் மூலியமா, ஈச் கிராப் இஸ் பெனிஃபிட்டட் பை இன்டர் கிராப்பிங். இப்போ ஜோஃபார் அண்ட் லோபியா, ஜோஃபார் வந்து லோபியாட் இருந்து நைட்ரஜன் எடுத்துக்கும்,
லோபியா ஜோவாருக்கான சப்போர்ட்டை கொடுக்குது. ஸோ மியூச்சுவலிஸ்டிக் இன்டர் கிராப்பிங் ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கிறது. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். குடுக்கல் வாங்கல் தான், காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, இது வளர்ந்துச்சுன்னா இதுவும் வளரும். ஆக்சுவலி இது வளர்றதுனால இது வளருது, இது வளர்றதுனால இது வளருது, மாத்தி மாத்தி நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுங்கிறதுனால இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து லே கிராப்ஸ். இவங்க கிராப்ஸ் என்ன அப்படின்னா grown for grazing, harvesting, immediate future feeding to livestockக்காக, அதாவது நம்ம லைஃப் ஸ்டாக் பர்பஸ்க்காகவே டெம்பரவரியா சோ பண்றது, அலாங் வித் கிரெயின் கிராப்ஸ்க்கு பதிலா நம்ம சோ பண்றது. பட் மேஜர்லி ஃபார் இந்த ஃபீடிங், சாப்பாடு போடுறதுக்காக, ஃபோரேஜ் பர்பஸ்க்காக க்ரோ பண்றது லே கிராப்ஸ். அடுத்து வந்து பேர்டு ரோ கிராப்பிங். இது என்னன்னா, ஸோ பேர்டு ரோல பிளான்ட்ஸ் வந்து ரோஸ் வந்து க்ளோஸரா இருக்கும். ஈச் பேர் ஆஃப் ரோஸ், ஒவ்வொரு 2 ரோக்கும் ஒரு வைட் கேப் இருக்கும். அதான் பேர்டு ரோ. பேர்டுனா 2 ரோ, 2 இருக்கும். அடுத்த 2 ரோக்கும் நடுவுல வைட் கேப் இருக்கும். ஓகே, ஸோ இது என்னன்னா ரெயின்ஃபால் ரன் ஆஃப் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பேஸை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வித்தின் த ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் இரிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பேர்டு ரோ சிஸ்டமில். ஓகே, யா, இன்னும் எவ்வளவுடா அப்படின்னு நினைக்காதீங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். பிரேக் வேணும்னாலும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்துருங்க. வீடியோ பார்த்துருங்களா, படிங்க, லிசன் பண்ணுங்க, தட்ஸ் இட். ஸோ ரெஸ்டரேட்டிவ் கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு குட் ஹார்வெஸ்ட் கிராப்ஸ் ப்ரொவைட். அதாவது எப்படி சொல்றது, இப்போ லெக்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரோவும் பண்ணும், கிராப் ஹார்வெஸ்ட்டும் இருக்கும். அதே சமயம் சாயில நைட்ரஜன் கண்டென்ட்டையும் ரிலீஸ் பண்ணுதா. ஸோ நமக்கு சாயிலோட என்ரிச்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது, அதே சமயம் குட் ஹார்வெஸ்ட்டும் கொடுக்குது. ரெண்டு ரெஸ்டரேட்டிவ்னா ரிப்பேர் ஒர்க்கு. சாயில வந்து ஆமாப்பா நைட்ரஜன் கம்மியா இருக்கியா, போடு லெக்யூம்ஸை போடு, நைட்ரஜன் வந்து இது பண்ணு, ஈல்டும் ஆச்சு, நைட்ரஜன் ரெஸ்டரேஷனுக்கு நைட்ரஜனும் ஆச்சு. அது ரெஸ்டரேட்டிவ் கிராப். ஓகே, அடுத்து வந்து ஸ்கிப் கிராப்பிங். இவங்க என்னன்னா லைனை வந்து டெலிபரேட்டா நம்மளே வந்து வேணும்னே கேப் விடுறது. ஸோ அதனால ஒர்க்கர்ஸ்க்கு, மெஷினரிஸ்க்கு கேப்பு, ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ ஃபங்கல் டிசீஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியாக டென்ஸ் கிராப், அதாவது எப்படி சொல்ல, நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸின்னு வச்சுக்கோங்க, போகிற வரத்துக்கு மெஷினரி ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் ஈஸி. ஓகே, தட் இஸ் ஸ்கிப் கிராப்பிங், பேர்லேயே இருக்கு. அடுத்து வந்து ஸ்மூதர் கிராப்ஸ். இவங்க வந்து என்னன்னா ஷார்ட் டைம்ல லார்ஜ் கெனோபி ப்ரொவைட் பண்ணும். லைக் கவுபி, மஸ்டர்ட், சொர்க்கம்லாம். ஸோ ஸ்மோதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்னன்னா தே க்ரோ வெரி ஃபாஸ்ட். ஸோ கெனோபி சீக்கிரம் க்ளோஸ் ஆகிறதுனால நமக்கு கிரவுண்ட் லெவல்ல ஷேடிங் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், வீடுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு சன்லைட் கிடைக்காது. அப்போ என்ன ஆகாது, வீடு வந்து க்ரோ ஆகாது. அண்ட் ஆல்சோ இதில் லீஃப்ல வந்து ரொம்ப லார்ஜ் அண்ட் ப்ராடாக இருக்கும், அதுவும் ஷேடிங்க்கு வந்து இதுவா. அண்ட் அலிலோபத்திக் எஃபெக்ட்ஸும் இருக்கு. ஸோ அதனால இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து ஸ்மூதர் கிராப்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ட்ராப் கிராப் ஆர் டிகாய் கிராப்ஸ். இது வந்து பவுண்டரியில இது பண்ணுவாங்க, க்ரோன் ஆன் பவுண்டரி ஆஃப் த ஃபீல்ட். இது எதுக்கு, மற்ற மெயின் கிராப்பை நீ போய் அஃபெக்ட் பண்ணாத, வந்து என்ன சாப்பிட்டுக்கோன்னு தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு 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 உன்னதமான கிராப் அப்படின்னு வச்சுக்கலாம், ட்ராப் கிராப். ஓகே, உங்களை லிசன் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாருங்க. ட்ராப் கிராப். ஓகே, ஸோ grown on boundary of the field to attract the insect pest, and also biotic agents like parasitic weeds, even for nematodes, இந்த மாதிரி எல்லா பெஸ்ட்டையுமே பெஸ்ட் டிசீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ட்ராப் கிராப் இருக்கும். ஓகே, ஏமாற்றி அங்கே போகாத, அதை விட நான் டேஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராப் கிராப்க்கு வர வச்சுட்டு மெயின் கிராப்பை காப்பாற்றுறது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங். இவங்க என்ன மிக்ஸ்டு ஃபார்மிங், அதான்ப்பா கிராப் ப்ரொடக்ஷன், லைஃப் ஸ்டாக், பவுல்ட்ரி, ஃபிஷரிஸ் அப்படின்னு ஒட்டுமொத்த ஃபார்மிங்கையும் தூக்கி ஒரே இடத்துல போட்டு செல்ஃப் சஸ்டைனிங்காக வச்சிருக்கிறது. எப்படின்னா இப்போ கிராப் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதிலிருந்து வர இதை வந்து பவுல்ட்ரிக்கு ஃபீட் ஆகும். அண்ட் அதை வந்து நம்ம இது பண்ணிடுவோமா, பவுல்ட்ரிக்கு ஃபீட் பண்ணி அதிலிருந்து வர வேஸ்ட்டை வந்து மென்யூராக யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட்
அங்க இருக்க வாட்டர் சோர்சஸ பவுல்ட்ரி கல்டிவேஷன் ஃபிஷரி கல்டிவேஷனுக்கும் அந்த வாட்டரை அகைன் நம்ம அந்த வாட்டரை வந்து இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. ஸோ பீ கீப்பிங் மூலியமா வந்து பாலினேஷனை ப்ரொமோட் பண்ணி நம்ம ஈல்டு அதிகப்படுத்துறது. அதே சமயம் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஹனியும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பவுல்ட்ரி வச்சிருக்கப்போ, லைஃப் ஸ்டாக் வச்சிருக்கப்போ, மீட்டு, மில்க்கு, எக்கு அந்த மாதிரி கலினரி பர்பஸ்க்கும் சரி நம்ம வந்து செல்ஃப் சஸ்டைனிங்காக இருப்போம். ஸோ ஒரு ஃபார்மரோட நீடை அந்த ஃபார்மரே தன்னைத்தானே அவங்க ஃபீல்டுக்குள்ளேயே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது தான் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் ஆர் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். யா அடுத்து கிராப் ரொட்டேஷன். ஸோ அந்த பேர்ல ஏற்ற மாதிரி தான் ஒரு கிராப் அதை திருப்பி திருப்பி ஒரே கிராப்பை க்ரோ பண்ணுறப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த கிராப் யூஸ் பண்ணுற பர்டிகுலர் நியூட்ரியன் சோர்ஸ் வந்து டிப்ளாய் ஆகிடும். ஸோ திருப்பி நமக்கு ஈல்டு நல்லா வராது. ஸோ நம்ம வந்து கிராப்பை மாற்றி மாற்றி சீக்வன்ஸ் ஆர்டரில் மாற்றி மாற்றி க்ரோ பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த பிளான்ட் அந்த லேண்டோட நியூட்ரியன்ட் லெவல்ஸ் அண்ட் அதோட பயோஃப்ளோரா ஃபானா லெவல்ஸ் எல்லாம் ஈக்குவலாக மெயின்டைன் ஆகும். ஸோ நமக்கு சஸ்டைனபிளான ஈல்டு கிடைக்கும். தட் இஸ் கிராப் ரொட்டேஷன். அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். அடுத்து வந்து மோனோக்ராப்பிங் ஆர் மோனோகல்ச்சர். இது வந்து என்னன்னா ஒரு கிராப்பை ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட்ல இயர் பை இயர் ஆஃப்டர் இயர் திருப்பி திருப்பி அதே கிராப்பை க்ரோ பண்ணுறது. இதுக்கு மேஜராக அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் மோனோக்ராப்பிங். மோனோக்ராப்பிங் ஆக்சுவலி அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கிராப் ரொட்டேஷனை எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து மல்டிபிள் கிராப்பிங். இது என்னன்னா ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட்ல நிறைய 2 or more கிராப்ஸை க்ரோ பண்ணுறது. ஸோ ஒன்று ஃபெயில் ஆனாலும் இன்னொன்று வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஸோ இன்டர் கிராப்பிங், மிக்ஸ்டு கிராப்பிங், சீக்வன்ஸ் கிராப்பிங் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணது தான் இந்த மல்டிபிள் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்டர் கிராப்பிங் அதாவது சைமல்டேனியஸாக 2 or more plants சேம் பீஸ் ஆஃப், அதாவது ஒரு ரோ இது அடுத்த ரோ இது அந்த மாதிரி டெஃபினைட் ரோ பேட்டர்னில் 2:1 ரேஷியோ, 3:1 ரேஷியோ, 4:1 ரேஷியோ, இல்லை 4:4 ரேஷியோ, 4:1 ரேஷியோ, இந்த மாதிரி டிஃபனைட் ரேஷியோ பேட்டர்னில் ரோ பேட்டர்னில் நம்ம க்ரோ பண்ணுறது இன்டர் கிராப்பிங். ஓகே, ஸோ மிக்ஸ்டு கிராப்பிங்னா 2 கிராப்ஸோட சீட்ஸையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி அப்படியே தூவி விட்டுருவாங்க. அதனால என்ன நடக்கும்னா நமக்கு ப்ராப்பரான ரோ பேட்டர்ன் எதுவும் இருக்காது. ரேண்டம் க்ரோத், இன்டர்மிங்கிள்டு க்ரோத் தான் இருக்கும். அதுதான் வந்து மிக்ஸ்டு கிராப்பிங். கைஸ், நோட் தி டிஃபரன்ஸ். மிக்ஸ்டு ஃபார்மிங் வேற, மிக்ஸ்டு கிராப்பிங் வேற. மிக்ஸ்டு ஃபார்மிங் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், பவுல்ட்ரி, லைஃப் ஸ்டாக், ஃபிஷரிஸ், கிராப் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணுறது மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு கிராப்பிங்கிறது கிராப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்டர்மிங்கிள் பண்ணி நம்ம சோ பண்ணுறோம். எந்த டெஃபினைட்டான ரோ பேட்டர்னும் இருக்காது, ரேண்டம் க்ரோத் இருக்கும் மிக்ஸ்டு கிராப்பிங். ஓகே, அடுத்து சீக்வன்ஸ் கிராப்பிங்னா 1 or 2 கிராப்ஸ் இன் சீக்வன்ஸ். அதாவது இப்போ 2 கிராப் மாற்றி மாற்றி அதையவே சோ பண்ணுறோம், மாற்றி மாற்றி அகைன் அகைன் ஆல்டர்னேட்டாக சோ பண்ணுறது வந்து சீக்வன்ஸ் கிராப்பிங். ஓகே, அடுத்து sorry again, I'm really sorry guys, extremely I'm sorry. Yeah, next is relay cropping. இவங்க யாருன்னா எப்படி சொல்ல, ஒரு செகண்ட் கிராப் ரெஃபர்ஸ் டு க்ரோயிங் அ செகண்ட் கிராப். இப்போ எப்படின்னா ரிலே எப்படி ஒருத்தர் ஓடிட்டே இருக்கிறப்ப கொடுத்துட்டு ஓடுவாங்க தெரியுமா, அந்த ரிலே ரேஸ் அதே மாதிரி ஒன்று க்ரோ ஆகிட்டு இருக்கும். பாதி ஸ்டேஜ் தான் வந்திருக்கும். அந்த பாதி ஸ்டேஜுக்கு நடுவில் இன்னொரு கிராப்பை அப்போ புதுசாக சோ பண்ணுவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா இந்த கிராப் ஃபர்ஸ்ட் சோ பண்ண கிராப் ஹார்வெஸ்ட்க்கு வரப்போ இது வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி க்ரோ ஆகிடும். ஸோ அந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம கேப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டினியூஸாக ஃபீல்டில் வந்து கிராப் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ரட்டூனிங். இது என்னன்னா இப்போ வந்து சுகர் கேன் எடுத்துக்கோங்க, இல்லை பனானா எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளேயே சைட் சக்கர்ஸ் இருக்குல்ல, மெயின் கிராப்பை வந்து கட் பண்ணிட்டு ஒன்ஸ் நல்லா டெவலப் ஆகி ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அதிலிருந்தே அடுத்த செகண்ட் கிராப்பை க்ரோ பண்ணுறது. புதுசாக எந்த ஒரு சீடிங் மெட்டீரியலும் இல்லாமல், புதுசாக சீட்ஸ் எதுவும் ஸ்டோ பண்ணாமல் அதிலிருந்தே திருப்பி வளர வைக்கிறது தான் வந்து ரட்டூனிங். மெயினாக சுகர் கேன், அப்புறம் வந்து பனானா, ரைஸ்லையுமே மேஜராக பண்ணுறது இல்லை, பட் சுகர் கேன் அண்ட் பனானா. ரட்டூனிங் வந்து இப்போ ரட்டூனிங்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இருக்காது. ஃபர்ஸ்ட் கொடுத்துற ஈல்டு வந்து செகண்டுக்கு இருக்காது. ஜென்ரலாக ரட்டூனிங் வந்து 1 டைம் தான். ஒன்று மெயின் கிராப், அடுத்த ஒரு ரட்டூன் கிராப். அதுக்கப்புறம் ரட்டூனிங் பண்ணிங்கன்னா ஈல்டு சுத்தமாக இருக்காது, நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ ரட்டூனிங் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு சீடோட இன்புட் காஸ்ட் வந்து மிச்சமாகும். அதுதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ் ரட்டூனில். நமக்கு டில்லேஜ் ப்ராக்டிசஸ்க்கும் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டும் கம்மி. அதனால நம்ம ரட்டூனுக்கு போகிறோம். பட் மோர் தேன் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா நமக்கு ஈல்டு ரெடியூஸ் ஆகும். அதுதான் மேட்டர். ஓகே, ரட்டூனிங்கில். அடுத்து லே ஃபார்மிங். அதாவது என்னன்னா அரபிள் கிராப்ஸ்.
ஃபாடர் கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணுறது ஃபார் கன்சப்ஷன் ஃபார் கேட்டில்ஸ். அதுக்காக முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, லே ஃபார்ம். யா, ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் பார்த்தோமா? என்னென்ன பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேர்மாட்ட பார்த்துருக்கோம். ஏரபிள், அலே, ஆக்மெண்டிங், அவென்யூ, கேஷ், கேட்ச், கோல், கவர், காம்ப்ளிமெண்ட்ரி, lay crops, parasystem, restorative, skip cropping, smoother crops, trap crops, mixed farming, crop rotation, monocropping, multiple cropping, அப்படியே வந்து லைனாக சீக்வென்ஸ் வைஸ், ஐ மீன் ஆல்ஃபபெட்டிக்கல் வைஸ் இருக்குது. ரிலே கிராப்பிங், ரட்டூனிங், லே ஃபார்ம், இதெல்லாம் வந்து ஒரு 22 டேர்ம்ஸாக பார்த்துருக்கோம். இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். உங்களுக்கு திருப்பி டவுட்டாக இருக்குது, ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். And still, if you have doubt, please ask in comment section. We will happy. It's my pleasure to clarify your doubts. If you have any queries, clarifications, anything you need, please tell in the comment section. நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த லெக்சர் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெரிய லெக்சர் தான். நிறையா க்ராப்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்லோ பண்ணி திருப்பி பிரேக் எடுத்து பாருங்கள். அண்ட் கைண்ட் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கிறத விட, அதாவது நான் ஒன் நாளுக்கு 8 hours 9 hours படிச்சிருவேன் அப்படிங்கிறத விட கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1.5 hours அப்படின்னா அந்த ஒரு நாள் கண்டினியூஸாக ஒரு 6 months 7 monthsக்கு பண்ணுங்க. அந்த டெஃபினைட் டைமில் படிச்சுட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறதுங்கிறத விட கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வந்து அட் அ ஸ்ட்ரெச்சில் ஒரு 4 hours 5 hours பிரேக் எடுக்காமல் படிச்சிங்கன்னா நம்ம மைண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 30 minutes தான். அதுக்கு மேலே நமக்கு பிரேக் வேணும். அப்போ தான் நம்மளால் திருப்பி நல்லா எஃபிஷியண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது ரிசர்ச்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டினியூஸாக டைம் வச்சு 4 hours 5 hours பிரேக் எடுக்காமல் படிச்சிங்கன்னா உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் அது பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். அப்புறம் மோட்டிவேஷன் நமக்கு போயிடும். அப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், டூம் ஸ்க்ரோலிங்க்கோ ப்ரொகாஸ்டினேஷனுக்கோ போயிடும். ஸோ டோன்ட் டூ தட். டேக் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ். ஒரு 5 நிமிஷம் 25 நிமிஷம் படிக்கிறீங்கன்னா 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. 1 hour படிக்கிறீங்கன்னா 10 minutes பிரேக் எடுங்க. பிரேக் எடுக்கிறதுனா ஃபோன் நோண்டுறது கிடையாது, வாக் போகிறது, பாட்டு கேட்குறது, இல்லை வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரி மைல்ட் ஆஸ்பெக்ட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வாங்க. உங்களால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். நீங்கள் அந்த 8 மணி நேரம் செலவு பண்ணி படிக்கிறது இந்த மாதிரி பிரேக் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 2 to 3 hours வந்து முடிக்க முடியும். தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, இதுக்கப்புறம் நான் அறிவு போட விரும்பல. ஹாவ் அ குட் டே, ஆல் தி பெஸ்ட், ரீட் வெல். யா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, பை கைஸ்.